ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் கொஞ்சம் லேட்டா தான் வருது. பொங்கல் விளாகோட கன்டினியூவேஷன் தான் இந்த விளாகு. லாஸ்ட் விளாக்ல வந்து அம்மா ஃபேமிலி பத்தி சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாம வந்து ஒரு குட்டி வாண்ட பத்தி சொல்லியிருப்பேன். அந்த குட்டி வாண்டு தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. அந்த வாண்டு பாருங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நான் தான் கோலம் போடுவேன், நான் தான் கலர் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலரையும் எடுத்து கொட்டி அட்டகாசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது, நம்ம சின்ன பிள்ளையில இந்த மாரி தானே நம்ம அம்மாகிட்ட பண்ணிட்டுருப்போம் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என் பெரிய தம்பிக்கு 2 குழந்தைங்க. இவன் வந்து சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணு தான் சரியான சேட்டை. அவ வந்து துரு துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா பெரிய பொண்ணு வந்து சின்னதுல சேட்டையா இருந்தா, அப்புறம் வந்து 2வது குழந்தை பொறந்தோனே பார்த்தீங்கன்னா, அவ அமைதியாயிட்டா. நீங்களும் இந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. பெரிய குழந்தை பொறந்ததுக்கப்புறம், அ அந்த குழந்தை தான் ரொம்ப சேட்டை அப்படின்ற மாரிலாம் நம்ம தோணியிருக்கும் நமக்கு. ஆனா சின்ன பொண்ணு எப்போ சின்ன பொண்ணோ, இல்ல பையனோ அப்படி பொறக்கும்போது, அந்த பெரிய பசங்க வந்து டோட்டலா அப்படியே அமைதியாயிடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்க வீட்லயும் இந்த மாரி நடந்ததுன்னா, அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பொங்கல் வந்து எங்க வீட்ல எப்படி வந்து பண்ணுவாங்கன்றது தான் நான் காட்டியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியே பண்ணுவாங்க. மாமியார் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொங்கல் மட்டும் தான் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் மட்டும். ஆனா, அம்மா வீட்ல அப்படி கிடையாதுங்க. அம்மா வீட்ல வந்து 2 பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கலும் வைப்பாங்க, வெண்பொங்கலும் வைப்பாங்க. அதோட வந்து ஒரு பொங்கல் குழம்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மத்த நாள்ல செய்றத விட அந்த குழம்பு வந்து அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அது ஏன்னே தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இத பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா வந்து மாமியார் வீட்ல வாசல் பொங்கல் கிடையாது. அவங்க கோயில்ல தான் போய் பொங்கல் வைக்கணும் அப்டி சொல்லுவாங்க. அதனால சிம்பிளா பொங்கல் அன்னைக்கு சிம்பிளா வச்சு முடிச்சுடுவாங்க. ஆனா அம்மா வீட்ல வந்து அப்டி கிடையாது. அம்மா வீட்ல வந்து வாசல் பொங்கல் வைப்பாங்க. 2வது அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பா இறந்துட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப தான் நாங்க வந்து வாசல் பொங்கல் வச்சிருக்காங்க. எங்க வீட்ல பொங்கல் டைம் வந்து அந்த வாசல் பொங்கல் வைக்கிறதுக்காகவே அடுப்பு வந்து பர்ட்டிகுலரா செய்வாங்க. ஆனா, அது வந்து நான் லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால, அம்மா வந்து நார்மலா இந்த மண் அடுப்பு இருக்கு இல்லையா? அத மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, அப்பா வந்து இதுக்காகவே வந்து கல் எடுத்துட்டு வந்து அத ப்ராப்பரா அத வந்து சீல் பண்ணி, ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அப்பா பண்ணுவாங்க. அது வந்து இப்ப பண்றது கிடையாது. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த அடுப்ப வந்து ஆ திருப்பியும் புதுசு புதுசா அத பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து அதெல்லாம் வந்து பாட்டியோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் செய்றதே கிடையாது. அம்மா வந்து குக்கர்லயோ, இல்ல அடுப்புலயோ வச்சு முடிச்சுடுறாங்க. இப்ப நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன் அப்படிங்கிறதுனால, வாசல் பொங்க வைக்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ் வந்து அப்படியே ரீகலெக்ட் ஆயிட்டே இருந்தது. கல்யாணத்துக்கு அப்பா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அம்மாவும் வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு அவங்க சொல்லவும், எனக்கு அம்மாக்கும் வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த மாரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, புது அடுப்பு வாங்கியிருக்கேன் இல்லையா? அந்த புது அடுப்புல வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, அதுக்கப்புறம் கீழ தவிடு கொட்டி தான் வைக்கணும். அதேமாரி புது அடுப்புங்கிறதுனால, அடுப்புக்குள்ளாரையும் நாங்க தவிடு கொட்டி தான் வைப்போம். அடுப்ப ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அது உள்ளுக்குள்ளார என்னென்னலாம் விறகு வைக்கணும், குச்சி வைக்கணும் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஒரு படையல் போடுவாங்க. அதில என்னென்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பாத்திரம், அப்புறம் வந்து அந்த கிழங்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படையல் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து பொங்கலுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடுப்புல ஏத்துவாங்க. பானையில வந்து இந்த மஞ்சள் கட்டிட்டு இருக்காங்க. இதுல வந்து எப்படின்னா, சர்க்கரை பொங்கலுக்கு வந்து மஞ்சக்கிழங்கும், வெண்பொங்கலுக்கு வந்து இஞ்சியும் வச்சு கட்டுவாங்க. இதுதான் எங்க ஊர் சைடு, எங்க வீட்டு சைடு வந்து உள்ள மெத்தடு. அதுக்கப்புறம் அடுப்புக்கு வந்து சாம்பிராணி போட்டுட்டு, நல்லபடியா பொங்கல் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அடுப்ப ஏத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது யார் ஏத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அம்மாவும், தம்பி ஒய்ஃபும் தான் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியும் இந்த பொங்கல் எப்படி வைப்போம் அப்படிங்கிறது. ஆனா, என் தம்பி ஒய்ஃப்க்குலாம் இது புதுசு தான். என் ஹஸ்பண்ட்கே இது புதுசு தான். நாங்க இப்படி பண்றது. என் பசங்களும் பார்த்தது கிடையாது. அவங்க சுத்தி உட்காந்துட்டு ஆர்வமா உட்காந்து என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது அப்படிதான் பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு இந்த மாரி தான் பார்த்துட்டு இருப்போம். அதே மாரி அவங்க பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம என் ஹஸ்பண்ட் வேற குறுக்க இதையே இப்படி பண்றீங்க, அதையே அப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி எரிய விடுங்கன்னு சொல்லிக் குடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு.
2 பானையும் அடுப்புல வச்சாச்சு. சர்க்கரை பொங்கல்ல நம்ம நார்மலா செய்வோம் இல்லையா? பால் ஊத்தி, அதுக்கப்புறம் நல்ல பால் பொங்கி வந்தோனே பொங்கலோ பொங்கல் சொல்லி அப்படிலாம் பண்ணுவோம்ல. அதே சேம் ப்ரொசீஜர் தான். இதில வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அரிசி ஊற வச்ச அரிசிய வந்து அதுவும் புது அரிசியா இருக்கணும். அதுதான் அன்னைக்கு நாங்க பண்றது. அத வந்து அந்த பால் பொங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு அரிசிய போட்டு நல்லா வேக வச்சு, கொழைய வேக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில வந்துட்டு வெல்லத்த நல்லா இடிச்சு கொட்டி பண்றது தான். இதுதான் வந்து சக்கரை பொங்கலோட ப்ரொசீஜர். 2வது வெண்பொங்கல். வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மிளகுலாம் தாளிச்சு கொட்டுற மாரி இருக்காது இந்த வெண்பொங்கல். பால்ல வேக வைக்கிற அரிசி தாங்க நாங்க வெண்பொங்கல் சொல்லுவோம். இதோட நிறுத்திட மாட்டோம். இதுக்கப்புறம் ஒரு குழம்பு ஒண்ணு வைப்போம். அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, பருப்பெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. நெறைய நாட்டு காய்கறி போட்டு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த பொடியில தான் வந்து அந்த குழம்பே ஃபுல்லா வந்து காரம் எல்லாமே அதில தான் இருக்கும். அத வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க அந்த குழம்பே. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. ஏன்னா, நானுமே வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இத நான் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து "நீ நீ வந்து தான் செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பண்ண சொல்லி, பார்க்க சொல்லி விட்டுட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நான் பண்ணுனா அந்த விஷயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்கங்க. எனக்கு அது வந்து எல்லார் வீட்லயும் அந்த மாரி தானே இருக்கும். பொண்ணுங்க வந்து பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? அதுதான் அது. அதே மாரி தான் என் தம்பி ஒய்ஃபும் கூட. அவளுமே வந்துட்டு ரொம்ப பாசமா இருப்பா. ஆனா வந்து தம்பி பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு வேற ஸ்டேட்லேருந்து உள்ள பொண்ண தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அம்மாக்குள்ளார, அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கிட்ட, என்னோட இன்னொரு தம்பிக்கிட்ட, என்கிட்ட, என் பசங்ககிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்பவே பாண்டிங்கா இருப்பா. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல பொண்ணு கூட. அம்மாக்கு வந்து அவ கிடைச்சது லக்கியா? இல்ல வந்து அ அவளுக்கு அம்மா கிடைச்சது லக்கியா? அப்டின்ற மாரி தான் இருப்பாங்க 2 பேருமே. பொங்கல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்கங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குழம்புக்கு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு, அதுதான் இது. நான் டீட்டெயிலா இன்னொரு விளாக்ல வந்து நான் அந்த பொடி எப்படி பண்றது, அந்த குழம்பு எப்படி பண்றதுங்கிறத நான் வந்து காட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு படையல் போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோல. பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஒவ்வொரு விதமான பாரம்பரியம் இருக்கும் இல்லையா? அது அது வந்து நம்ம வந்து பண்ணும்போது நமக்குள்ளாரயே ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? அதே மாரி தாங்க எங்க வீட்ல, அதுவும் அம்மா வீட்ல நான் பண்றது வந்து எனக்கு ரொம்பவே ஏன்னா ரொம்ப வருஷமா நம்ம அம்மா கூட, அப்பா கூட தானே இருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஹஸ்பண்ட் கூட வந்தோம் அப்டின்னாலுமே, அத மிஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலிங் தான். அன்னைக்கு நான் பண்ணும்போது எனக்கு அப்டி இருந்தது. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஸோ படையல் எல்லாம் போட்டாங்க. எங்க வீட்ல எப்படி படையல் போடுவாங்கன்னா, 3 படையல் இல்ல வந்து 5 படையல். அதாவது படையலுங்கிறது இலை போடுறதுன்னு சொல்றது தான். இந்த தடவ 3 படையல் தான் போட்டாங்க. ஏன்னா, நாங்க வந்து படையல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. மத்த டைம்னா கூட ஓகேன்னு உட்டுருவாங்க. அதுக்காக 3 பேர் அம்மா, 2 தம்பிங்க அப்படி போட்டு தான் போட்டாங்க. மெயினா வந்து அந்த மாரி போடுறது தான் வழக்கம். அ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. 2வது ஷேர் பண்ணுங்க. அ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நான் இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். லேட்டா வீடியோ வந்திருக்கு. ஆ சாரி சொல்லிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.